சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே சங்கமங்கலம் கிராமத்தை சேர்ந்த இளைஞர் காளீஸ்வரன் வீட்டு விழாவிற்கு மைக் செட் போட சென்றபோது இருசக்கர வாகனத்தில் வந்த கும்பல் அவரை வெட்டி படுகொலை செய்தனர். இதனை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மதுரை ராமேஸ்வரம் 4 வழிச்சாலையில் மானாமதுரை அருகே வழிவிடு முருகன் கோவில் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் இது குறித்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்திற்குட்பட்ட புத்தகரம் கிராமத்தில் உள்ள முத்துக்குளக்கியம்மன் கோவில் தேர் ஆதிதிராவிடர் குடியிருப்பு வீதிகளில் உலாவர மறுக்கப்பட்டதால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஆதிதிராவிடர் மக்களின் வழிபாட்டு உரிமையை மறுக்கக்கூடாது என்றும் தேரோட்டம் குறித்து ஆய்வு செய்து வரும் 15ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. இந்நிலையில் நேற்றிரவு அடையாளம் தெரியாத சிலர் தேருக்கு தீ வைத்துள்ளனர். இதில் தேரை மூடி வைத்திருந்த தார்பாலின் எரிந்த நிலையில் தேர் சேதமடைவது தவிர்க்கப்பட்டது. இந்நிலையில் முத்துக்குளக்கியம்மன் திருத்தேர் ஆதிதிராவிடர் குடியிருப்பு வீதிகளில் உலாவரக்கூடாது என்கிற சாதிய எண்ணத்தோடு தேரை தீ வைத்து எரிக்கப்பட்டதில் ராஜ்குமார், பாண்டுரங்கன், சரவணன் ஆகியோர் மீது சந்தேகம் எழுந்துள்ளதால் அவர்கள் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆதிதிராவிடர் குடியிருப்பு பகுதிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்குமாறு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் தீவா எழிலரசு தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகத்திடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் மாநகர மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதி ஆதவன், காஞ்சி வடக்கு மாவட்ட செயலாளர் மேனகா தேவி மோகன், கட்சியின் மேலிட பொறுப்பாளர் பாசறை செல்வராஜ், ஒன்றிய செயலாளர் ஜார்ஜ் வளவன், நகர பேரூராட்சி செயலாளர் அசோக்குமார் உள்ளிட்ட வாலாஜாபாத், முத்திரமேரூர், காஞ்சிபுரம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர பேரூர் மற்றும் புத்தகரம் கிராம மக்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம் வாலாஜாபாத் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட புத்தகரம் கிராமத்தில் கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக திருவிழா நடைபெறவில்லை. இப்போது தமிழ்நாடு அரசு அறநிலையத்துறை சார்பாக 28.40 ரூபாய் லட்சம் வழங்கி அந்த தேரை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அங்கே திருவிழா தேதி அறிவிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் நமது தலித் கட்சியுடைய முழுபெரும் தலைவர் அண்ணன் பாசறை செல்வராஜ் உடைய சொந்த ஊர் அது. அவர் எங்களுக்கும் தேர் வர வேண்டும், இது அரசு அறநிலைத்துறை நிதியிலிருந்து உருவாக்கப்பட்ட தேர் எங்களுக்கும் வர வேண்டும், அதுவும் சேரிக்குள் இல்லை, ஒரு பொதுவான இடத்திற்கு வந்தால் எங்களுக்கு உரிமை தேவை என்று கேட்டிருந்தார். அந்த அடிப்படையில் அங்கே வசிக்கிற சாதி இந்துக்கள் உங்களுக்கு தேரை அனுப்ப முடியாது என்று மறுத்தார்கள். அந்த வகையில் நாங்கள் சட்ட ரீதியாக 25/8/2025 அன்று மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து மனு கொடுத்து முறையிட்டோம். இந்த தேர் எங்களுக்கு ஒரு பொதுவான இடத்தில் வந்து நிற்க வேண்டும், நாங்களும் அந்த தேரை வழிபட முனைகிறோம் என்று அவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தோம். அவர் உடனடியாக பீஸ் கமிட்டியை அறிவித்திருந்தார். அந்த பீஸ் கமிட்டியில் அண்ணன் பாசறை செல்வராஜ் தலைமையில் பங்கேற்றார்கள். இருதரப்பும் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. அடுத்த கட்டமாக அண்ணன் பாசறை செல்வராஜ் அவர்கள் மாநில வழக்கறிஞர் செயலாளர் அண்ணன் பார்வேந்தரன் வழிகாட்டுதல்படி, தலைவருடைய வழிகாட்டுதல்படி நீதிமன்றத்தை சென்று வழக்கு தொடுத்திருந்தார். அந்த உயர்நீதிமன்றம் வழிபாட்டு தளத்து அனைவருக்கும் பொதுவானது, ஆகவே பட்டியலிட்ட மக்களும் அங்கே சென்று வழிபடலாம், அதற்கு அரசும் காவல்துறையும் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று நீதித்துறை தீர்ப்பளித்திருந்தது. அந்த வகையில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள்
அந்த கிராமத்திற்கு சென்று மக்களை நேரில் சென்று கருத்து கேட்டறிந்தார். அவர் நீதிமன்ற உத்தரவுப்படி அரசும் அதிகாரிகளும் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை வைத்து தலைவர் எடிசன் அவர்கள் சென்று விட்டார். அதன் பிறகு இரவு அந்த தேரை மூடியிருந்த டார்பாலின் என்கிற அந்த மூடி வைத்ததை யாரோ திட்டமிட்டு எரித்திருக்கிறார்கள். அவர்கள் எரித்தவர்கள் யார் என்பதை அடையாளம் கண்டு அரசு அதிகாரிகள், காவல்துறை அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும்படி இன்று கண்காணிப்பாளரை சந்தித்து நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். அவர் கண்காணிப்பாளரும் நாங்கள் உரிய நடவடிக்கை யார் என்று கண்டறிந்து நடவடிக்கை எடுத்து சட்டப்படி அவரை கைது செய்வோம் என்று வாக்களித்திருக்கிறார், உறுதியளித்திருக்கிறார். அந்த வகையிலே இன்றைக்கு மாநகர் மாவட்ட செயலாளர் தம்பி மதியாதவன், வடக்கு மாவட்ட செயலாளர் அக்கா மேனகாதேவி கோமகன், அந்த பகுதியினுடைய ஒன்றிய செயலாளர் ஜார்ஜ் வளவன், அந்த பகுதியினுடைய நகர செயலாளர் அசோக்குமார் உள்ளிட்ட முன்னணி நிர்வாகிகள் ஏராளமோர் பங்கேற்று இன்று கிராம பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவரும் அதிகாரியை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம். உடனடியாக உண்மை குற்றவாளியை கண்டறிந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார். அடுத்த கட்டமாக வருகிற 10ஆம் தேதி தலைவர் எடிசனுடைய ஆணைக்கிணங்க இது நடவடிக்கை விரைந்து செயல்படவிட்டால் நாங்கள் 10ஆம் தேதி காலை 10 மணிக்கு வாலாஜாபாத் பேருந்து நிலையத்தில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம். அதற்கும் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் ஒத்துழைப்பு நல்கி வருமாறு அந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்தநாளை முன்னிட்டு திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானம், சேலை, விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்குதல் மற்றும் மதசார்பின்மை காப்பும் கருத்தரங்கம் குறித்த நிகழ்ச்சி திருப்பத்தூர் தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றிகொண்டான் தலைமையில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் கோ பார்த்திபன், ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதி செயலாளர் புரட்சி நம்பி என்கிற சிவா ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை நிலைய செயலாளரும் சென்னை மாமன்ற குழு தலைவருமான இளஞ்சேகவரா, வேலூர் மண்டல செயலாளர் ரா சுபாஷ் சந்திரபோஸ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்த நிகழ்ச்சியில் ஜோலார்பேட்டை நகர செயலாளர் வின்சென்ட், ஜோலார்பேட்டை ஒன்றிய செயலாளர் ரமேஷ், திருப்பத்தூர் நகர செயலாளர் ஆனந்தன், கந்தளி ஒன்றிய செயலாளர் ஏஜி சக்தி, திருமாவிமல் உள்ளிட்ட ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் உடன் இருந்தனர். பிறந்தநாள் விழா கடந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி தமிழகமெங்கும் நடைபெற்றது. அந்த வகையில் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் சார்பாக தலைவர் எழுச்சித்தனுடைய பிறந்த நாளை மிக எழுச்சிகரமாக சிறப்பாக பொதுமக்களோடு சேர்ந்து ஒரு மாபெரும் எழுச்சி நாள் விழாவாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் தலைமையேற்று மாவட்ட செயலாளர் பொறியாளர் வெற்றிகொண்டான் அவர்கள் முன்னிலையில் பகுதி செயலாளர் புரட்சி நம்பி என்கிற சிவா, செய்தி தொடர்பாளர் பார்த்திபன், நகர செயலாளர் வின்சென்ட், ஒன்றிய செயலாளர் ஆனந்த் உள்ளிட்ட அதை முன்னிலை வகித்து சிறப்பித்து மண்டல செயலாளர், மாவட்ட கவுன்சிலர், முன்னாள் மாவட்ட செயலாளர் இரா சுபாஷ் சந்திரபோஸ் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்கள் பங்கேற்று பொதுமக்கள் பங்கேற்று தலைவர் எழுச்சித்தனுடைய பிறந்த நாளை மாணவர்களுடைய பேச்சு போட்டி, விளையாட்டுப் போட்டி என்று மாணவர்களுக்கு போட்டி நடத்தி பரிசு கொடுக்கிற விழாவாகவும் பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு கொடுக்கிற விழாவாகவும் தூய்மை பணியாளர்களுக்கு சேலை வழங்கும் விழாவாகவும் இப்படி பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி இந்த நாளில் மதசார்பின்மை காப்போம் என்கிற கருத்தரங்கத்தையும் நடத்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி விடுதலை சிறுத்தைகளுடைய முக்கியத்துவத்தையும் தலைவர் திருமாவளவனுடைய அர்ப்பணிப்பும் தியாகத்தை போற்றக்கூடிய வகையில் பொதுமக்களோடு சேர்த்து இந்த பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடுகிறோம். எனவே மகிழ்ச்சியான எழுச்சிகரமான இந்த பிறந்த நாளை திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் சார்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் வெற்றிகொண்டான் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் தலைமை நிலையத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து தலைவர் எழுச்சித்தனுடைய களத்தை வலுப்படுத்தி இன்னும் இந்த மக்களுடைய விடுதலைக்காகவும் உரிமைக்காகவும் நாங்கள் அம்பேத்கர் வழியில் களமாடுவோம்.
சனாதனத்தை வேறெடுப்போம், சமத்துவத்தை வென்றெடுப்போம் என்று சொல்லி இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை சென்னை தாம்பரம் அடுத்த பெருங்குளத்தூர் குண்டுமேடு பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தாம்பரம் மாநகர மாவட்டம் சார்பாக ஒன்றிய கழக துணைச் செயலாளர் அன்பு ஏற்பாட்டில் அலுவலகம் அமைக்கப்பட்டது. இதன் திறப்பு விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் பொறியாளர் சண்முகவேல் எபிரீசர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் படையூர் பாபு கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட மகளிர் மற்றும் பொதுமக்கள் தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். மேலும் ஏழை எளிய மக்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. இதில் கட்சி நிர்வாகிகள் சையத் அபுதாஹிர், சாம்ராஜ் லட்சுமணன், முரளி, முகமது இஸ்மாயில், தேசிங்கு, ஆரிய ராகவன், வீரமணி சேகர், கதிரவன், ரமேஷ், ஜெயச்சந்திரன், ஜான், முத்து வளவன், விநாயகம், மகேஸ்வரி, விஜயகாந்த், பிரியங்கா, சென்ட்ரிங் அர்ஜுனன், ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். 2024 ஆண்டு கருப்பு மதச்சார்பின்மை காப்போம். அதேபோல 2014 ஆண்டும் கருப்பு மதச்சார்பின்மை காப்போம். சுமார் 9 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மதச்சார்பின்மையை பற்றி மதம் வைத்து இந்த RSS கும்பல் எப்படி இங்க ஒரு மத வெறுப்பு அரசியலை வைத்து சிறுபான்மையினருக்கு ஒரு அச்சுறுத்தலை உண்டு புரியும் என்று சொல்லி 10 ஆண்டுகளுக்கு முன்பே மதச்சார்பின்மை காப்போம் என்று சொல்லியிருக்கார்கள். ஏதோ சிறுத்தைகள் என்று ஆகஸ்ட் 16ஆம் தேதி கூறினார்கள். பெரிய பெரிய நிகழ்ச்சி நடந்தது. தலைவர்களை சந்தித்தோம், வாழ்த்தினோம். வாழ்த்தி 17ஆம் தேதி காலையில் கலங்கம் ஒன்று இல்லாமல் அந்த கருத்துரை சுமந்து கொண்டு நாடு முழுவதும் சென்று இதுவரை சின்ன சின்ன ஒரு பெருமுனை பிரச்சாரமும் பெரிய பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறோம். சுமார் இந்த ஒரு மாத காலகட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா நான் 25 நிகழ்ச்சியை கலந்துக்கலாம் தமிழ்நாடு முழுக்க. அப்படி எதற்காக இப்படி தலைவர் இந்த மதச்சார்பின்மை காப்போம் என்ற ஒரு முழக்கத்தை இந்த ஆண்டு வெளியிட்டிருக்கார் என்று சொன்னால், அந்த சனாதன கும்பல் நம்முடைய பணக்கான தலைவர் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தை நீர்த்து போக வேண்டும் என்றுதான் நம்முடைய முழு நோக்கம். அதை எந்த காலத்திலும் சிறுத்தைகள் அனுமதிக்க மாட்டோம். மக்களிடத்தில் சென்று அதனுடைய விழிப்புணர்வை சொல்வதற்காக தான் இப்படி ஒரு திருமண பிரச்சனை நம்ம மறுத்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நம்முடைய தஞ்சை மாவட்ட செயலர் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை மாவட்ட செயலராகவும் ஒன்றிய செயலராகவும் இதுபோல என்ன ஒரு எம்எல்ஏ ஆகவும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் நம்முடைய எழுச்சி சமூகங்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். அந்த பெருமை நம்முடைய எழுச்சி சமூகத்தாலும் இங்க இருக்க நான் ஒரு சாதாரண ஒரு தலைவருக்காக வந்திருந்தேன். நான் ஒரு திருமாவளவன் வந்திருக்கேன். நான் எழுச்சி சமூகனுடைய தம்பி. இப்படி ஒவ்வொரு தம்பி மாவட்ட சாமியார் அவர் எழுச்சி ஒரு தம்பி. இங்க இருக்க ஒவ்வொரு சிறுத்தையும் எழுச்சி முகமாக தான் நான் பார்க்கலாம். அவர் நம்முடைய தலைவர் அப்படிதான் நம்ம பார்க்கிறாரு. அவர் எந்த நேரத்திலும் உடனே யாரும் பார்த்ததே கிடையாது. அவர் 2 பேசும்போது தலைவர் நான் தொடர்பு உருவாக்க வரல, தலைவர்கள் உருவாக்கக்கூடிய தலைவர் தான் முயற்சி பண்றார். இப்படி எந்த தலைவராலையும் இது மாதிரி சொல்றது கிடையாது, சொல்ல போறது கிடையாது. இப்படி தலைவர்கள் உருவாக்கக்கூடிய தலைவராக நம்ம ஏற்றி தமிழ் தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஏற்றி தமிழுக்கு நம்ம இந்த பிறநாள் நிகழ்ச்சியை கலந்து கொண்டு உங்களெல்லாம் சந்தித்து அதே போல இங்க நம்ம கட்சியில பெண் திருத்தங்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களே வாழ்ந்தி இந்த பகுதியில சிறுபான்மையை நிறைந்த பகுதி. அதாவது எப்பயுமே ஒரு கடைசி ஒரு கடைகூடி ஒரு சிறுத்தைக்கு மதச்சார்பின்மைன்னா என்னன்னு தெரியணும்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 63வது பிறந்தநாளை முன்னிட்டு திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ராஜோ ஹெல்த் கேர், ராஜோ பார்மசி மற்றும் வோசோன் லேப் இசிஜி இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் ரத்த அழுத்தம், சீரற்ற இரத்த சர்க்கரை, இரத்த வகை, ஹீமோகுளோபின் மற்றும் அனைத்து பொது மருத்துவ பரிசோதனை பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. நகர துணைச் செயலாளர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் சிறப்பு அழைப்பாளராக வடக்கு மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாஷம் கலந்து கொண்டார். மேலும் இந்த முகாமில் ராஜி வெங்கடேசன், கார்த்திக், முன்னாள் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சந்திரன் மற்றும் நகர செயலாளர் சக்தி, தலைமை ஆசிரியர் குணசேகரன், மருத்துவர் மெய்யப்பன், மேல்பட்டி சரவணன், சிவராஜ், ராஜ், வெங்கடேசன், நவீன்குமார், பிரபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சனாதன எதிர்த்து இந்தியாவில் களமாடி வரும் ஒரே தலைவர், மகத்தான தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அண்ணன் தலைவருடைய தொல்காப்பி திருமாவளுடைய 63வது பிறந்தநாளை முன்னிட்டு திருப்பத்தூர் வடக்கு மாவட்டம் ஆம்பூர் நகரம் 32வது வார்டில் மருத்துவ முகாம் சிறப்பு நடைபெற்று வருகிறது. இந்த முகாமில் மருத்துவர் ஆஸ்டின் மற்றும் மருத்துவர் மையப்பன் அவர்கள் பொதுமக்களுக்கு ஓசின் ரத்த பரிசோதனை மூலமாக விடுதலை சிகிச்சை இணைத்து நடத்தும் இந்த மருத்துவ முகாமில் பயனாளிகள் 100க்கும் மேற்பட்டோர் வந்து பரிசோதித்து மருத்துவம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தலைவர் இந்த நாட்டிற்கு மிக மிக அவசியம். அவர் கொள்கையும் அவர் முற்போக்கு சிந்தனையும் சனாதன எதிர்ப்பும். ஈரோடு மாநகர மாவட்ட செயலாளர் டாக்டர் எஸ்.எம். சாதிக் அவர்கள் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஈரோடு மாவட்ட அலுவலகத்தில் சிறுபான்மை சமூகங்களை சார்ந்த 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்வின் போது கட்சியின் மாவட்ட பொருளாளர்கள் பால்ராஜ், அம்ஜத் கான், ஜே பைஜல் முகமது, சித்திக், சிராஜுதீன், ராஜவேலு ஆகியோர் உடன் இருந்தனர். சென்னை மயிலாப்பூர் பகுதியில் உள்ள விசிக மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சாரநாத் அலுவலகத்தில் நேற்று டிஜிபி அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஏர்போர்ட் மூர்த்தி மற்றும் விசிகாவினர் மோதல் குறித்து விசிக மாவட்ட செயலாளர் சாரநாத் சம்பவத்தில் ஈடுபட்ட திலீபன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய திலீபன், ஏர்போர்ட் மூர்த்தி தங்கள் தரப்பினரை கொலை செய்யும் நோக்கத்தோடு கத்தியை கொண்டு தாக்க முற்பட்ட பொழுது தற்காப்பிற்காக தாங்கள் அவரை தாக்கியதாகவும் அப்பொழுது அவர் வைத்திருந்த கத்தியால் தங்களை தாக்கினார் எனவும் தெரிவித்தார். மேலும் இதுகுறித்து பேசிய விசிக மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் சாரநாத், கொலை செய்யும் நோக்கத்தோடு தாக்கிய ஏர்போர்ட் மூர்த்தி மீது வழக்கு பதிவு செய்வதோடு அவரை கைது செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார். நேற்று நடந்த டிஜிபி அலுவலர் வாசல் நடந்த சம்பவம் விதமாக உங்ககிட்ட ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். போன மாதம் 20ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் ஒரு இஸ்லாமிய ஒரு லேண்டு ராயப்பேட்டை கவுடியா மடத்தில் இருக்கிற புண்ணுசாமி ஓட்டத்தில் ஒரு லேண்டை வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அபகரிக்கிறாரு. அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அதில் வந்து அந்த வீட்டில் வந்து பிஜேபியை சேர்ந்த ஏகே முருகன்ற தலைமையில் ஏர்போர்ட் மூர்த்தியோட மாவட்ட செயலாளர் பறந்தாமல் இன்னும் சில குண்டர்கள்லாம் சேர்ந்து அந்த வீட்டை ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த வீட்டில் இருந்த ஒரு லேடி அடித்து துரத்திடுறாங்க. அவங்க வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து புகார் கொடுத்து அந்த விஷயமா ஸ்டேஷனில் வந்து இவங்களெல்லாம் கைது பண்ணி விசாரணை நடத்தும் போது அவங்க உள்ள மிகப்பெரிய பிரச்சனை காவல் நிலையத்தில் நடக்குது. கட்ட பஞ்சாயத்து ஏர்போர்ட் மூர்த்தி உள்ள நடத்துகிறோம். அதுக்கான வீடியோ ஃபுட்டேஜ் ஆதாரம்லாம் பக்கா இருக்குது. அந்த செய்தியாக என்ன பண்ணுறோம், நாங்கள் போய்ட்டு வந்து அந்த அழுத்தம் கொடுக்குறோம். நாங்கள் இதுமாரி வந்து ஒரு இஸ்லாமிய இடத்த அவர் அபகரிக்கிறானே, இவன் சமூக விரோதி, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறான், தொடர்ந்து சமூக விரோத செயலில் ஈடுபட்டுன்னு வரான், இந்தமாரி இது வந்து நீங்கள் வந்து காவல்துறை வந்து அவன் மாதிரி நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு சொல்லி நாங்கள் வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறோம். எங்களால் முடிஞ்ச அழுத்தத்தை கொடுக்குறோம். டிசிக்கிட்டே ஏசிக்கிட்டே அவர் கொடுக்குறோம். அந்த விஷயமாக அவனுக்கு போய் எங்கள் மேலே ஆத்திரம் வருது. ஏற்கனவே எங்கள் தலைவரை வந்து பொது வெளியில் கொச்சப்படுத்துறதும் உரிமையில் பேசுகிறதும் அவன் இவன் வாடாப்பண்ணு பேசுகிறதும் ஒரு மிகப்பெரிய தலைவர் தான். தமிழ்நாடு முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்களும் பொது தளத்திலும் சமூக தளத்திலும் உயர்ந்திருக்கிற தலைவரில் பயங்கர கொச்சப்பட்ட எங்கே ஏற்கனவே இந்த பகுதியில் இருந்து அவன் ரவுடிசம் பண்ணி கூலிப்படையை வச்சு பல புகார்கள் மீது அவன் மேலே எஃப்ஐஆர் பதிவாக இருக்குது. ஏன்னு சொன்னால் அவன் எங்கள் ஏழு பகுதியில் அவன் நிறைய சுற்றி திருநறி ரவுடி பசங்களை வச்சு இந்த பழகப்பட்டவன் ஒரு அடியால் தான் அவன். ஏன்னா எங்கள் எல்லாம் நல்லா அறிஞ்சுவன், நாங்களாம் அறிமுகமானவன் தான் அவன். எங்கள் எல்லாரும் தெரியும் இந்த ஏரியாவில் அவன் சுற்றணும் தான் கொண்டு வந்தான். அதனால் இந்த ஏரியாவில் விடுதலை சிறுத்தைகள் வந்து மயிலாப்பூரில் ரொம்ப வீரியமாக செயல்படக்கூடிய ஒரு விடுதலை சிறுத்தை கோட்டை அம்பேத்கர் பாலன்றது டிஜிபி ஆஃபீஸ்ன்றது தான். எங்கே தான் எங்கள் வீடு இருக்குது. நாங்கள் தினமும் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி காலையில்
அந்த இடத்துல தான் உட்காந்து டீ சாப்பிடுவோம். இது வந்து இதுக்கு முன்னாள் ஃபுட்டேஜ் எடுத்தாலும் இல்லை 1 மாதம் ஃபுட்டேஜ் எடுத்தாலும் நீங்கள் வந்து தினமும் பார்க்கலாம். நாங்கள் வந்து சாக்ஸ் போட்டுக்கணும், லிங்கி கட்டிக்கணும், தூங்கி இருந்தோன்னா நாங்கள் டிஜிபி ஆஃபீஸ் அண்ட போகிற தேநீர் கடையில் டீ சாப்பிட்றது எங்களோட வழக்கம். அது அவனோட ஆளுங்களுக்கும் தெரியும், இவங்க இங்கே தான் வருவானுங்க டீ சாப்பிடுவாங்க தெரியும். இந்தமாரி அழுத்தத்தில் நாங்கள் வந்து ஏற்படுத்த ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் அந்த சம்பந்தமாக நாங்கள் புகார் கொடுத்ததால் அந்த புகார் அடிப்படையில் எங்கள் மேலே ஆத்திரத்தில் எங்கள் தலைவர் மேலே கொச்சப்படுத்துறது வசம் நேற்று வந்து நாங்கள் எப்பயுமே போல் இயல்பாக டீ கடையில் அமர்ந்திருந்தோம். நாங்கள் அமர்ந்திருந்த இடத்துல யதார்த்தமாக டிஜிபி ஆஃபீஸில் ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குது. அந்த ப்ரெஸ் மீட் நடக்கிறது எங்களுக்கும் தெரியாது, அவனுக்கு தெரியுமா தெரியாதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் வந்து அங்கே தான் உட்காருவோம், டீ சாப்பிடணும்னு தெரிஞ்சு நாங்கள் எப்பயுமே திடீர்னு 5 பேர் இருப்போம், 4 பேர் இருப்போம், 2 பேர் இருப்போம். சில நேரத்தில் வந்து ஞாயிற்றுக்கிழமை டைம்லாம் 10 பேரோட இருப்போம், லீவு நாளில் 10 பேர் இருப்போம். நேற்று நாங்கள் திடீர்னு நாங்கள் 4 பேர் தான் இருந்தோம். கரெக்டாக வந்து ஏற்பாடு முடிச்சு அந்த ப்ரெஸ் மீட்டு நடக்கிற இடத்துக்கும் நாங்கள் ஒரு டீ சாப்பிட்ற இடத்துக்கும் 20 மீட்டர் வித்தியாசம் இருக்கும். அங்கே என்ன நடந்ததுன்ட்டு ப்ரெஸ் மீட்டில் இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாது. அங்கேருந்து உங்களுக்கு யாரும் பார்க்க வாய்ப்பு இல்லை. நீட்டாக அவன் காரில் வரான், 2 காரில் 3 காரில் வரான் பொழுது அந்த ப்ரெஸ் மீட்டில் இருந்தாலும் என்ன பண்ணிடுறாங்க, 2 கார் எங்கே தள்ளி நிறுத்திடுறாங்க. ஒரு அவன் சம்மந்தப்பட்ட கார் மட்டும் வரான். நான் தரையில் உட்காந்துறேன். நான் வந்து அவனை தாக்கணும் திட்டமிடணும்னு சொல்லியிருந்தால் நாங்கள் வந்து கையில் ஆயுதமோ இல்லை எதுவோ தயார் நிலையில் வந்து எங்கே இருந்திருப்போம், டிஜிபி ஆஃபீஸ் வந்து இருந்திருப்போம். அவனை தாக்கிறதா இருந்தால் நாங்கள் டிஜிபி ஆஃபீஸ் 20 மீட்டருக்குள்ள டீ கடையில் தான் இருக்கோம். கீழே வந்துடுறேன், தரையில் வந்துடுறேன். அவன் காரை விட்டு நேராக இறங்கி எங்கள் கிட்ட தான் வரான். என் கூட ஒரு மாவட்ட பொருளாளர் குமாரப்பா அவர் நின்றுருக்காரு, முருகன் தோழர் நின்றுருக்காரு. அவங்ககிட்ட வந்து என்ன பண்ணுறான், கையை நீட்டி வந்து எங்ககிட்ட கிட்ட வந்து நான் தரையில் தான் உட்காந்துன்னு இருக்கிறேன். நான் எழுந்து கூட நிற்கல. அவன் வரான்னு இவன் எதுக்கு நம்மக்கிட்ட வரான், எதுக்கு வரான்னு எல்லாம் கேட்குறாங்க. நாங்களும் கேட்குறேன், எதுக்கு வரான், இங்கே வரான்னு கேட்டுன்னு இருக்கும்போது வந்துட்டான் கிட்ட. வந்துட்டு நான் என்ன செஞ்சா உங்களுக்கு என்னடா, ஏன்டா என்ன இதுமாரி பண்ணுறீங்க, என் மேலே ஏன்டா புகார் கொடுக்குறீங்க, நான் எங்கேயோ ஏதோ பண்ணுகிறேன், தொடர்ந்து என்ன ஏன்டா இதுமாரி பண்ணுறீங்கன்னு. நீ ஒரு வீட்டை அபகரிப்ப, நாங்கள் வந்து வேடிக்கை பார்த்து சும்மா இருப்போமா, நாங்கள் இந்த ஏரியாவில் இருக்கிறோம், ஒரு பகுதி பொறுப்பில் இருக்கிறோம், நாங்கள் ஒரு தீவிரமாக ஒரு சமூகப்பட்டு செய்கிறோம், ஒரு பாவம் ஒரு லேண்டு இஸ்லாமியர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அதை போய் அபகரிக்கிறேன், நாங்கள் போய் புகார் கொடுத்தோம்னாரு. ஏன் இது பண்ணிட்டு பாக்கெட்லேருந்து கத்தி அங்கேயே எடுக்கிறான், பாக்கெட்லேருந்து கத்தி எடுக்கிறான். அது வந்து அங்கே ஊடகத்தில் தெரியாது. அங்கன்னும் போது என்ன பண்ணுறா, மாவட்ட பொருளாளர் அந்த கை நின்றும் போது தற்காப்புக்காக நாங்களும் வெறியும் கையில் தான் நாங்கள் திருப்பி அடிக்கிறோம். திருப்பி அடிக்கின்ற சூழ்நிலை நாங்கள் அப்படியே அவன் என்ன பண்ணுறான், அங்கிற மீடியாவை அந்த ஊடகத்தை பயன்படுத்துறதுக்காக அங்கே இட்டுன்னு போய் எங்களை வந்து அதை அந்த ஊடகத்தை சிக்க வச்சு நாங்கள் தான் தாக்கம் வந்த மாதிரி பண்ணிட்டான். ஏன்னா அவனோட வீடு நீலாங்கரில் இருக்குது, அவன் இங்கே ஏன் எங்கள் வீட்டாண்ட ஏன் வரணும், நாங்கள் இங்கே இருக்கோம். நாங்கள் அவனை தாக்கணும்னு நினச்சோன்னா எங்கே வேணா போய் தாக்கிடலாம். நாங்கள் எப்பயுமே இயல்பாக டீ கடையை தேநீர் சாப்பிட்றோம். வந்து அவனை அதோட ஃபுட்டேஜில் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அவன் யாரை தாக்க வரான்னு தெரியும். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,